சார் இன்னும் காலேஜ் கிளம்பலையா? டேய் அவன் ஒன்னும் சாப்பிட்டுக்க மாட்டான்டா. சாருக்கு எங்கடா சாப்பாடு? அவர் என்னடா நம்மள மாதிரியா? உட்லேண்ட், ராஷபிரகாஷ், உடுப்பி அது கம்மியா போவாரா? அதானே நம்ம மாதிரி எடுப்பு சாப்பாடா? இருக்கிற இடத்துல இருந்து கைய நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு. மாது வந்திருக்கிறேன். மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன். இவன் ஒருத்தன்டா இங்கே தானே கிடக்குற. அப்புறம் என்ன மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னு சொன்னா அம்மாக்கு புரியும்டா. டேய் சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு காண பிச்சை எடுக்கிறதுல கௌரவம் இல்லடா. கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கோச்சுக்கிட்டாண்டா. சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன்டா. என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தானடா எடுக்கிற. பிச்சை என்னடா சொன்ன? என்னடா சொன்ன மாதுவே? இன்னொரு அவனை ஏதாவது சொன்ன உன்னை அங்கேயே வெட்டி பழச்சு போடுவோம் படமா. ஏய், அவன் எல்லாருக்கும் தான் உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா. அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கல் போட. அவன் ஒண்ணும் சொல்லாதீங்க சார். போட உள்ள நல்லவன் தான் சார் அவன். அலமேலு மாது வந்திருக்கா பாரு. உதவாக்குற சுத்த உதவாக்குற பையன் சார். உதவாக்குறேன்னு யாருமே சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல உதவாக்குறேன்னு யாருமே கிடையாது சார். நம்மளால உபயோகிக்க முடியலன்னு வேணா சொல்லுங்க. இப்ப நானே இருக்கிறேன், இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன் தானே. மாது, எல்லா வேலையும் என்னாலேயே செய்துக்க முடியுதுடா. அதனால நானே செய்துக்கிறேன். உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா? இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. பல்லு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப் விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ? படவா ராஸ்கல். போலீஸ்காரன் வீட்டுல தன் குழந்தைய கொஞ்சும் போது கூட திருட்டு பையல, கேடி பையல, ரவுடி பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்சவைக்கு பையலன்னு கொஞ்சற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சாப்பிடுற சாப்பிடுற அலமேலு இன்னொரு சாதம் வேண்டா. பரவாயில்ல சாப்பிடுறா. வயிறு ரொம்ப சாப்பிடா. பரவா ராஸ்கல். மாது படிச்சுட்டு இருக்கியா? பின்ன படமா பாத்துட்டு இருக்க. சதா இப்படியே படிச்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கிட ஆகும்? உடம்பு குறையும், பாடம் ஏறும். புஸ்தகத்தை மூடி வச்சுடுறேன். வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுக்கடா தூங்க பண்ற. ஐயோ, நாளைக்கு ஷேக்ஸ்பியர் பரிச்சை இருக்குமா? ஷேக்ஸ்பியரா? செத்து போனவரை பத்தி இப்ப என்னடா? குழந்தை இப்படியே கத்த விட்டா கத்தி கத்தி இது செத்துடும் போல இருக்கு. குழந்தை வச்சுக்கடா தூங்க பண்ற. என் கண்ணு சும்மா சும்மா அழகரா கண்ணா, அழகரா கண்ணா. அதான் பேசாம இருமா. மாமா ஷேக்ஸ்பியர் படிக்க வேண்டாமா? நீ அதெல்லாம் எப்படி படிக்கிறது? படிக்கிறேங்க. Friends, Roman countrymen, lend me your ears. I come to bury Caesar, not to praise him. Friends, Romans, countrymen, நீ ஒரு முத்தாடாடா. Lend me your ears, I come to bury Caesar. Friends, Romans, countrymen. வானம்பாடி கானம் கேட்டு Caesar was ambitious. If it were so, it was another. Friends, Romans, countrymen. காதலிப்பது எப்படி? காதலித்தவனுக்கு செருப்படி. கட்டாய காதல். கன்னியரை கவர்வது எப்படி? ஆமா, பைக்கெட்டை கவர்வது எப்படின்னு புத்தகம் கிடையாது. பார்வோட நான் எப்படி பேசுறது? அவளை எப்படி கூப்பிடுறது? எப்படி வரவழைக்கிறது?
நிலை மாறப்போவதில்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை, நிழல் தேடும் எண்ணம் இல்லை. அடி போடி பைத்தியக்காரி. நகத்தை கடிக்கிறாள, பிச்சு வந்துட போற. அடி போடி பைத்தியக்காரி. என்ன சொன்ன? நீ ஏன் அந்த பாட்டு பாடுன? இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்களை கலாட்டா பண்ண ஒரு இடத்துல அந்த பாட்டை பாடவே இல்லை. பாட்டுறீங்க. இத பாருங்க, உங்களை எப்படியாவது சந்திக்கணும். இந்த பாட்டை பாடினா வருவீங்களோன்னு சொல்லித்தான் அந்த பாட்டை பாடினேன். என்ன கண்டு ஏன் பயப்படுற? எந்திரிக்க முடியாது, எனக்கு நீச்சல் கூட தெரியாதுங்க. என்ன பார்த்தா பரதாம இல்ல, பயமாவா இருக்கு? இருந்தது இப்ப குறையுது. நிறைய பேச பேசத்தான் குழப்பமே குறையும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுங்களேன். நான் பேசினாலும் பைத்தியங்கிறாங்க, பேசாம இருந்தாலும் பைத்தியங்கிறாங்க. நான் என்னத்த பேசுவேன்? நிறைய நம்ம பேசி ஆனுங்க, வேற வழி இல்லைங்க. ஏதாவது பேசுங்களேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது. உலகத்துல பிறக்காம இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. நம்ம 2 பேரும் தான் பிறந்து தொலைச்சிட்டுமே. என்னங்க ஏங்க, நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்கு மாட்டீங்களே? கேளு மாது, கேளு. நான் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க ஒரு ஜீவன் இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு மாது. பேச்செல்லாம் நல்லாவே இருக்கு, ஆனா நடவடிக்கை தான். ஏங்க, அன்னைக்கு குமரேசன் பெண் பார்க்க வந்தப்போ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. பைத்தியம்னு சொன்னதும் இல்லாம 15,000 ரூபாய் பணத்தையும் கேட்டா எனக்கு ஆத்திரம் வராதா? ஆத்திரம் வரட்டும், கூடவே பாத்திரமும் வரணுமா? நீயே சொல்லு. பாத்திரத்தை விட்டு எரிஞ்சாதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும்போது பைத்தியம்னு சொன்னா பாத்திரத்தை விட்டு எரியறதுல என்ன தப்பு? தப்பு இல்ல. அதுக்காக நம்ம வீட்டு பாத்திரத்தை எரிவானே, பக்கத்து வீட்டு பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிதான் மது, சுடு சொற்களையோ கேலி பேச்சுகளையோ என்னால தாங்கவே முடியறதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்றேன் ஏது செய்றேன்னு கூட தெரியாம முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சிடுறேன், கத்து பேசுறேன். அப்புறமா யோசிச்சு இப்படி செஞ்சிட்டோமேனு வருத்தப்பட்டு மனம் விட்டு அழுதுறேன். அரே மருதாணி, இது என் கூட பிறந்த குணமாவே இருக்கு. அது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமை இழக்காம மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே மது. எல்லாமே பைத்தியம் தாங்க. சினிமா பைத்தியம், புடவை பைத்தியம், பண பைத்தியம், நகை பைத்தியம், இப்படி பலது இருக்கு. ஆனா உங்களை மாதிரி யாரும் பாத்திரத்தை விட்டு எறியறதில்லை. 8 வருஷமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேயே அடப்பட்டு கிடந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறேன். சுதந்திரம் கிடைக்கும் நினைச்ச எனக்கு ஒரு கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க. பின்னால நடக்க போறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுத்தானே குழந்தையா இருக்கும் போதே ராப்பகல்னு பார்க்காம அழுது தீர்த்துட்டமே. இன்னும் ஏங்க அழறீங்க? அழமாட்டேன், இனிமே அழவே மாட்டேன். ஆறுதலான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. ஆறுதல இருக்கிறது நீ மட்டும்தான் மது. மது, என்ன மதிச்சு தினம் என் கூட பேசுவியா? பேசி ஆகணுமே, அதுதானே என் திட்டமே. நெல்லு மது, பேசணும்னு பிரியப்படுற, பின்ன ஏன் வந்துட்டு? இல்ல, இத்தனை குடுத்தன இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி உங்களோட தனியா பேசுறது? வீடு அடங்கினதுக்கு அப்புறம் பேசுவோம். அடங்குற வீடா இது? அதுவும் இல்லாம உங்க பேரு வேற சரியில்லை. பாருன்னா எல்லா பையலும் பாப்பானே. இப்ப எப்படி கூப்பிட்ட? பாட்டு பாடி. அதே மாதிரி பாட்டு பாடி கூப்பிட. ஆமா, அடி போடி பைத்தியக்காரி. பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிடு சொன்னா பைத்தியத்தை கூப்பிடுறியே. தப்பு. இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன். அப்ப வேற பாட்டு சொல்லு. வேற பாட்டு எனக்கு தெரியாதே. நான் எதையாவது எக்கச்சக்கமா பாடி வச்சு உங்க அம்மா வந்து நின்னுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு மாது, இந்த பாட்டு கேட்டியா? கேக்குதே. இந்த பாட்டை வச்சுக்கோமே. என் வீட்டு சொத்து வச்சுக்குவோமே.
உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன். நீ வரணும். சரிதானா? சரியா பாடினா சரிதான். பாபு